ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே சிம்பிளா, டேஸ்டியா, நல்ல மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொட்டுக்கடலை வச்சு தான் ரெடி பண்ண போறோம். ஸோ சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து தீபாவளி, பொங்கல், அப்புறமா கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் சரியா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மாவாட்டம் அரைச்சிடுங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்போ தான் இதில் எந்த கட்டிகளுமே எதுவும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்தாலும் சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசான பொட்டுக்கடலையெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பிழியும் போது அந்த அச்சில் அங்கங்கேயே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து இதையும் லேசாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். இல்லை அப்படின்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பு அப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அதாவது இடியாப்ப மாவு நம்ம பிசைவோம்ல, அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அது வரைக்கும் தண்ணி சேருங்க. இதில் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்களுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மாவு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் இடியப்ப மாவு பக்குவத்துக்கு தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு குழலில் போட்டுடலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்ம நார்மலாக இடியாப்பம் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த அச்சில் போட்டு தான் இன்றைக்கி பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதில் வந்து மாவு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெயிலே போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் இதில் போடும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்ல சூடு வந்து கையில் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க. இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் அது இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இல்லை அப்படின்னா அது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது அங்கங்கேயா கீரல் விடுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா வடிகட்டிடுங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூவில் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா மிச்சமாக இருக்கக்கூடிய ஆயிலும் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து செய்கிறது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப வேகிறதுக்கு டைமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நம்ம பக்கத்துலேயே இருந்து இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா அது கோல்டன் கலர் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த எல்லோயிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுங்க. இப்போது இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.